முதலமைச்சர் யார் வருவா? யாரு சார்? அதான் அந்த ஒரு அந்த பொண்ணு பேரெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும்? அதான் நான் முதலமைச்சரா வருவேன், நான் முதலமைச்சரா தைரியமான ஆள் இல்லையா? சொல்லுங்க. எனக்கு என்ன பயம்? திரிசா தான். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிச்சேன். நான் தான் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சரா வருவேன்னு சொல்லிச்சு இல்ல. அது முதலமைச்சரா வந்தாலும் வரும், இல்ல துணை முதலமைச்சரா வரும். அதுக்கு அரசியல் பத்தி பேசுறோம்னா அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணோம். ஒரு நடிகையை அரசியல் கொண்டு அந்த பொண்ணு இவரு என்னத்துக்கு இப்ப இவரு அவங்க ஏதாவது ஒரு கட்சியில இருக்காங்களா, இல்லன்னா ஒரு கட்சியில அவங்க சேர்ந்து பாரு, கட்சியில இருக்காங்க இல்லங்கிறத பத்தி இல்ல. கட்சியில இருந்தா ஒரு மாவட்ட செயலாளரா இருக்காங்களா? கட்சியில இருந்தா தான் முதலமைச்சரா வரணுங்கிற அவசியம் இல்ல. எம்எல்ஏக்கெல்லாம் கூடி தேர்ந்தெடுத்தா அவங்க தான் இது. அடுத்து ஏதாவது ஒரு எம்எல்ஏ ரிசைன் 6 மாசம் இது மூலமா விஜய் அவர்கள் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றீங்களா? இங்க பாருமா, விஜய் நோட்டோவுக்கு கீழே தான் ஓட்டு வாங்குவாரு, புரிஞ்சுக்கோ. அதுக்கு மேல அவர் ஓட்டு வாங்க மாட்டார். 5% அல்லது 6% ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம். வீடியோ எல்லாம் சொல்லிருக்கீங்க விஜய் அவர்களுக்கு 10% அது அப்ப. இப்ப இவரு திரிசா கூட சேர்ந்து அங்க இங்க டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி பார்த்தா டிஎம்கே ஜெயிக்கவே ஜெயிக்காதே. டிஎம்கேக்கும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்களே வரலாறு, குடும்ப வரலாறு. அதான் குடும்ப வரலாறு போடட்டும். அதே மாதிரி இந்த பொண்ணு வரலாறை காட்டிலும் இந்த வரலாறு எங்க வரலாறு இப்ப இல்லம்மா. எங்கது எப்ப 1947க்கு முன்னாடி. அதுதான் சார், நீங்களே ஆட்சிக்கு வரும்பொழுது விஜய் அவர்கள். நாங்க என்ன ஆட்சிக்கு? நாங்க ரிகார்டா தானே பொண்டாட்டி வச்சிருக்கோம். எவன மாதிரி நாங்க